ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுமுறுன்னு உளுந்த வடை தான் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா 1 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றி அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. உளுந்த வடைக்கு தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ மாவு கூட ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதில் சீரகமும் நல்ல மிளகும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இன்றைக்கி போடலை, நீங்கள் போட்டுக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியில் கையை நல்லா நனைச்சி மாவு எடுத்தோன்னா கையில் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது ரவுண்ட் பிடிச்சி ஹோல் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே சேர்க்கல, சோடாப்பு எதுவுமே சேர்க்கல. வெறுமனே உளுந்து நல்லா ஊறி இருந்தால் மட்டுமே போதும். குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா மாற்றி போட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் வேறு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. இப்போ முறுன்னு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.